இன்னைக்கு தேதியில் டெக் சேனலுக்கு வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குதுங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் டெக் சேனலில் வந்து மோஸ்ட்லி வந்து ரிவ்யூ பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸையும் கேட்ஜெட்ஸையும் தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ரிவ்யூ கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற போது கம்ப்யூட்டர்ஸ்க்குனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெக் சேனல் வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிசி டாக் நந்தா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பையனோட சேனலு. இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் மக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸை பற்றி எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத எளிமையான முறையில் கொஞ்சம் காமெடி கலந்து நம்மளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதா நம்ம பிசி டாக் நந்தாவோட சேனல். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரியஸான வீடியோக்கள் தான் வந்துருக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கி பிசி டாக் நந்தா வந்து அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய யூடியூபர்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தன்னோட சொந்தமான அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போ மதன் கௌரி கூட அந்த மாதிரிலாம் வீடியோ நிறைய போட்டிருக்காரு. அந்த மாதிரி நம்ம பிசி டாக் நந்தாவும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. எதுக்காக அந்த வீடியோ போட்டார், இப்படி ஒரு டெக் சேனலில் பர்சனலான வீடியோ எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எழுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது. அது எதுக்காக அந்த அழுத்தம் இருக்குது, யார் வந்து இந்த வீடியோ போட வச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக வந்து பிசி டாக் நந்தா வந்து பர்சனலான ஒரு வீடியோ வந்து போட்டார்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் வந்து அவரோட சிஸ்டர் வந்து தவறிட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த வீடியோ போட்டாரான்னு கேட்டிங்கன்னா, அதுக்காகலாம் அந்த வீடியோ போட கிடையாது. அது வந்து அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்தது. அது வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவர் வந்து பேசி அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ணி அனுதாபம் தேடுறதை வந்து அவரோட நோக்கம் கிடையாது. அது எதுக்காகனா வந்து அவர் அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே வந்து இந்த சமுதாயம் வந்து அவரை வந்து புஷ் பண்ணியிருக்கு. இந்த அவ்வளோ பெரிய டிப்ரெஷனை வந்து அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த சொசைட்டி. இப்போது இந்த சொசைட்டியை பற்றி தான் நாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக சென்ஸோடு பேச போகிறோம். ஓகே, இந்த சொசைட்டியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து பொதுவாகவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன், அது யூடியூப்பில் இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சனோட லைஃப்பில் என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அதை பற்றி நியூஸாக வெளியே வர்றது காமனான விஷயங்கள். அது வெறும் நியூஸாகவே முடிஞ்சிட்டா ரொம்பவே நல்லது. அதையும் தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ளே போய் மூக்கம் நுழைச்சி இது இப்படித்தான், இதனால தான் இது நடந்தது, இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இல்லை வந்து இதுக்கு வேறு ஒரு கனெக்ஷன் இருக்கோ, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அந்த நியூஸை வந்து ரொம்பவே வந்து வேறு விதமான விஷயங்களாக சித்தரித்து அதை நியூஸாக போடுறது, இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோவாக கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறது, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி அப்யூஸ் வந்து நிறையவே நடக்குது. இது வந்து இன்றைக்கி தேதியில் தவிர்க்க முடியாத விஷயமாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேக்கான நியூஸ் எல்லாம் வந்து ஒரு செலிப்ரிட்டியை பற்றி நியூஸில் வந்து பயங்கரமான முறையில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு யூடியூபரோ ஒரு ஆக்டரோ அவங்களோட லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அடுத்த 1 hour 2 hourல பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடியோஸ் 100 வீடியோஸ் கூட மேக் பண்ணி லைன் பை லைனாக போட்டே இருக்காங்க ஒவ்வொரு சேனல்லையும். அந்த அளவுக்கு வியூஸ்க்காக நம்ம மக்கள், நம்ம சொசைட்டி இந்த அளவுக்கு வந்து பாடுபடுது. அதாவது ஒரு உண்மையான செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீ மட்டும் அப்லோட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் என்ன ரீசனுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, அடுத்ததாக வந்து இப்போ பிசி டாக் நந்தாவோட சிஸ்டர் வந்து தவறிட்டாங்க. அது வந்து நியூஸ் வர்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஏன்னா வந்து பிசி டாக் நந்தாவோட வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு ஒரு அசரத்தனமான வளர்ச்சி. இப்படி வந்து அவர் ஃபேமஸாக இருக்கும்போது அவரோட பர்சனல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அது வந்து நியூஸாக வருது. ஓகே ஃபைன், அது வந்து அவர் பார்த்துருப்பார். ஆனால் அந்த சாதாரண நியூஸ் எல்லாம் பார்த்து அவர் எமோஷ்னல் ஆகி ஒரு வீடியோ பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவரோட மனசை ரொம்ப காயப்படுத்துகிற விதமாகலாம் வந்து காதுபட பேசுகிறாங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து இப்போ பொதுவாகவே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து பிசி டாக் நந்தா வந்து இந்த மாதிரி சிஸ்டர் தவறிட்டாங்க. ஆனால் அவரோட சேனலில் மட்டும் எப்படி வந்து பாஸ்ட் 1 வீக்காக வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து அவருக்கு வருத்தம் இல்லையா? யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் வந்து பிசி டாக் நந்தாவோட வேலையா? அவருக்கு பர்சனல் லைஃப்பில் இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்காதா? அப்போ பணம் மட்டும்தான் குறிக்கோளா? அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா செய்திகளும்
இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிற விஷயங்களும் இந்த மாதிரி காதுபடவே அவருக்கு வந்திருக்கு. அதனால தான் வந்து அவர் எமோஷ்னல் ஆகி இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பேசியிருக்காங்க. ஆனால் பொதுவாக இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கார்ப்பரேட் லெவலில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியாக வந்து அந்த யூடியூப் சேனலை நினச்சி பார்த்தீங்கன்னா அதையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன், அது ஒரு கம்பெனி. ஆனால் அந்த கம்பெனி வேறு, இந்த பிசி டாக் நந்தா வேறு. அந்த கம்பெனிக்கும் பிசி டாக் நந்தாவுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்ப்ளாயி, ஒரு எம்டி அந்த லெவலில் தான் ரிலேஷன்ஷிப் இருக்குமே தவிர்த்து, ஆனால் அது கம்பெனிங்கிறது எப்போவுமே இயங்கிட்டே இருக்கும். அது வந்து அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பும் அந்த சேனலில் நம்ம ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ வந்து எந்த வீடியோவும் நம்ம ரிலீஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதனால் அந்த சேனல் வந்து பாதிக்கப்படும். அதை நம்பி இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இதனால் வந்து ஹேட்டர்ஸ் ஆகட்டும், அவருக்கு பின்னாடி நின்று பேசுகிறவங்களாகட்டும், இந்த ஒரு சாதாரணமான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கம்பெனி வேறு, தனிநபர் வேறு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு கம்பெனிலையுமே வந்து அந்த கம்பெனி ரிலேட்டடாக அந்த கம்பெனி நடத்துகிறவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துர்சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த கம்பெனியை வந்து முடக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் அப்படித்தான், அந்த ஓனர் வந்து இறந்துட்டார். அவங்க பசங்க தான் வந்து கம்பெனியை வந்து பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை கேள்விப்பட்டு அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கம்பெனியை வந்து ஒரு நாள் மூடிட்டு அந்த முதலாளிக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு சில எம்ப்ளாயீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து போயிருக்காங்க. அதுக்கு அவங்க பசங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக கம்பெனியை லீவ் போட்டு இங்கே வந்திருக்கீங்க, கம்பெனி வந்து நடக்கணும், கம்பெனி வந்து எக்காரணத்தை கொண்டு லீவ் வரக்கூடாது, நீங்கள் திரும்ப போய் கம்பெனி வந்து நடத்துங்க, லீவு வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா வந்து, கம்பெனிங்கிறது வேறு, அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற பர்சனலாக அந்த கம்பெனி நடத்துகிறவங்களோட பர்சனல் லைஃப் வேறு அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு புரியும். இப்படித்தான் வந்து பிசி டாக் நந்தாவும் என்னதான் வந்து தன்னோட மனசுக்குள்ளே மிகப்பெரிய வருத்தம் இருந்தாலும் அந்த கம்பெனியை வந்து அவரால் நடத்தாமல் இருக்க முடியாது. அந்த கம்பெனிக்கு உண்டான வேலைகள் அவர் வந்து செஞ்சு தான் ஆகணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 6 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கம்பெனிக்கு வந்து பிரேக் எடுத்துக்க முடியாது, பிரேக் விடவும் முடியாது. ஏன்னா எம்ப்ளாயிஸ் பாதிக்கப்படுவாங்க, கம்பெனி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் வந்து நம்ம பிசி டாக் நந்தா கரெக்டான முறையில் தான் வந்து அந்த யூடியூப் சேனலில் கரெக்டான ஒரு வாரத்தில் ஒரு 3 வீடியோ என்னமோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் வந்து நம்ம யூடியூப் பிரபலங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் அரசல் புரசலாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான ரிப்ளோ வீடியோவை தான் வந்து நம்ம பிசி டாக் நந்தா வந்து கொடுத்துருந்தாரு. அதுவும் பார்த்திங்கன்னா அவரால் கேமரா ஃபேஸ் பண்ணி, அதாவது கேமரா பார்த்து பேச முடியல. ரொம்ப வந்து என்ன ஒரு டிப்ரெஷனாக, ரொம்ப கேமரா பார்க்குறக்கே கொஞ்சம் முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா அந்தளவுக்கு அவர் மனசில் வருத்தம் இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஃபேக்கான விஷயங்களை பரப்புறதும் ஃபேக்கான வீடியோஸ் போடுறதும் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதே விஷயத்தை வந்து திருப்பி வந்து இந்த சொசைட்டி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து பிசி டாக் நந்தா அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்து ரெசிபீடியா அப்படின்னு ஒரு சேனலு. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு த்ரில்லரான கதைகளை வந்து அவர் வந்து அவரோட ஸ்டைலில் வந்து வீடியோ வந்து போடுவார். அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆல்ட்ரேட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு இங்கிலீஷ் சேனல்லையோ ஏதோ ஒரு சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு கண்டென்ட்டை வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து இவரோட ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ணி வீடியோ போடுவாங்க. இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. என்னதான் அது ஆல்ட்ரேட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட இவரோட ஸ்டைல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட என்ன சொல்கிறது ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றி பேசும்போதும் கூட கமெண்டில் வந்து யார் நீ அப்படிங்கிற பேசுகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இப்படிப்பட்ட ரெசிபீடியா வந்து லாஸ்ட் 1 இயராகவே அவரோட சேனலில் எந்த வீடியோவும் போடவே இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபீடியா நடித்தா அவரோட வீடியோஸை விட அவரை வந்து காணுன்னு சொல்லிட்டு அவரை பற்றி பேசுகிற விஷயங்கள் உண்டான வீடியோ தான் நிறைய வருது. அவரை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனோட ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இறந்து போனதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது,
ஏன்னா வந்து 1 இயராக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. யாருமே வந்து அவரை பார்த்தேன் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு யாருமே சொல்ல. அதனால் அவர் இறந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது போல், ஊரை விட்டு ஓடிட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா, அவருக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் போல், அதனால் தலைமறைவாயிட்டார், ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையாகி வெளியே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது. ஏப்பா ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு யூடியூபரோ இல்லை அவரும் ஒரு மனிதர் தான், அவருக்கும் பர்சனல் லைஃப்பில் 1008 பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம், வீடியோ போட முடியாத சூழ்நிலாம் இருக்கலாம். அந்த ஒரு கேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படியெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க, உங்கள் சேனலை ஃபில் பண்ணி கவுண்ட்டை ஏற்றுறீங்க, வியூஸ் கவுண்ட்டை ஏற்றுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது. இப்படி தான் வந்து சொசைட்டி வந்து ஒரு தனிநபர் தாக்குதலை வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயங்கள் வந்து சொல்லிட்டேன். இதை விட நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அப்பட்டமாக வந்து இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் வந்து பார்க்க முடியாது. அதெல்லாம் அடுத்தடுத்த கண்டென்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு ஒரு அவேர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்படி எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து சுற்றிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.